இன்றைக்கி வந்து லன்ச் டைமில் மேகி நூடுல்ஸ் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே காலி தான். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் முட்டை எல்லாம் ஸ்க்ராம்பிள் பண்ணி போட்டு பையனுக்கு கொடுத்தாச்சு. அவருக்கு இன்றைக்கி லீவு தான். கொஞ்சம் கேபேஜ் மட்டும்தான் இருந்தது. அதுலேயே நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு புது டிஷ் தான் செஞ்சு சாப்பிட போகிறேன். மறுநாளைக்கெல்லாம் பூவெல்லாம் வாங்கி வச்சுட்டு வீடு பக்கத்துலேயே எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டு தான் போயிருந்தேன். எப்போதுமே ஒரு வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள் அதே மாதிரி ஃப்ரூட்ஸு எல்லாமே வாங்கி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சமையல் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கோழி மீன் அதெல்லாமே வந்து தேவைக்கேற்ற மாதிரி வாங்குறது தான். இப்போ 2 வாரமாக நான் கொஞ்சம் ஷாப்பிங்கெல்லாம் போகிறது கம்மியாகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து மோமோஸ் பண்ண போகிறேன். அதுக்காக கொஞ்சம் சிக்கனும் வாங்கிக்கணும். கேபேஜ் மட்டும்தான் இருந்தது. எனக்கு வந்து நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது அது செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. ஸோ இன்றைக்கி பையனும் இருக்கிறனால நம்ம 2 பேர்த்துக்குமா செய்ய போகிறோம். ஏதாச்சும் புதிய டிஷ்ஷெல்லாம் பண்ணும்போது நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு செய்கிறதுக்குள்ள ஒரு மூடு இருக்குது. அல்லாட்டினா பேலன்ஸ் என்ன செய்யும் அப்படின்னாலே யோசிச்சுக்கிட்டு செய்கிறதே இல்லை. ப்ரோக்கோலியெல்லாம் கொஞ்சம் நிறையவே வாங்கி ஸ்டோர் பண்ணிக்குவேன். டாக்ஸுக்கெல்லாம் நல்லா பாயில் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வெஜிடபிள் தான். நான் எப்போதுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வெஜிடபிள் நிறைய வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா ஹஸ்பண்டும் நல்லா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் பீட்ரூட், கேரட் எல்லாமே. வெங்காயம் மட்டும் இந்த தடவை கொஞ்சம் பெருசாக கிடச்சிருந்தது. அந்த வெள்ளை கலர் இருக்குல்ல, அது மட்டும்தான் வாங்கினது. இனிமேல் இந்தியன் ஸ்டோரில் எங்கேயாச்சும் போகும்போது அந்த சின்ன வெங்காயம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மோமோஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியான ஒரு வேலை தான். அதே மாதிரி இதோட இன்க்ரீடியன்ட்ஸு ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதனால தான் இன்றைக்கி கண்டிப்பாக அதை செய்யணும்னு யோசித்தேன். ஏதாச்சும் செய்யும்போது கொஞ்சம் கூட பண்ணி வச்சிட்டிங்கன்னா சில சமயம் அது நம்மளுக்கு தெரியாது, வேஸ்ட்டும் ஆகிடும். அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரே ஒரு கப்பு மாவு எடுத்து தான் செய்ய போகிறேன். அது வந்து நம்ம கேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, வீட் ஃப்ளார் அது தான் எடுத்திருந்தேன். நான் எப்போதுமே சப்பாத்திக்காக இருந்தாலும் மாவு மிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உப்பு, கொஞ்சம் ஆயில், அப்புறம் அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தான் இந்த ட்ரை மாவு போட்டு கலந்து எடுத்துக்குவேன். 1 கப்பு மாவுக்கு நம்ம வந்து 1/4 கப்பின்னு கொஞ்சம் கூட தண்ணி போதும். ஸோ இது வந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகினதுக்கப்புறம் நம்ம மாவு போட்டு கிண்டிட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக நீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பண்ணும்போது நல்லா சாஃப்டாகவும் வரும். நான் இந்த ஒரு முறையில் தான் பூரிக்கும் எல்லாத்துக்குமே மாவு மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ ஈஸியாக தான் 1 கப்பு மாவாயதுனால மிக்ஸ் பண்ணியும் வச்சாச்சு. இது நல்லா சாஃப்டாக அந்த கிராக்ஸ் ஒன்றும் இல்லாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியது. நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஒன்றும் சேர்க்கவே இல்லை. ஸோ நம்ம விரித்து இந்த மாதிரி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதை வந்து ஒரு 10 மினிட்டாவது நம்ம ரெஸ்ட் பண்ண வச்சுட்டு தான் செய்யணும். நான் வந்து இது செஞ்சு வச்சுட்டு தான் பேலன்ஸு வேலைகளெல்லாம் பண்ண போகிறேன். அந்த டைமில் இது நல்லா சோக் ஆகிடும். மோமோஸ் வந்து நம்ம சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாம் போட்டு டிப் பண்ணியெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்காது. கண்டிப்பாக இதுக்காக ஒரு சட்னியும் ரெடி பண்ணணும். இங்கெல்லாம் நம்ம டிம்சம் சாப்பிடும்போது சாஸ் எல்லாம் தொட்டு சாப்பிட்டாலும் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனாலும் இந்த சட்னி இல்லாமல் இது ஃபுல்லாக ஆகாது நம்ம செஞ்சு சாப்பிடும்போது. அதனால் அதுக்குள்ளது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. சட்னிக்கு வந்து பெரிய நல்ல பழுத்த டொமேட்டோ இருக்குல்ல, அது ஒரு 2 எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பூண்டு, காஞ்ச மிளகு 3 ஐட்டம் மட்டும்தான். வெங்காயம் ஒன்றும் தேவையே இல்லை. நல்ல பழுத்த ரெட் கலரு டொமேட்டோ ஆனால் நம்மளுக்கு சட்னிக்கு கலரும் ரொம்ப நல்லா வரும். என்கிட்ட இருந்ததுன்னு சேர்த்துட்டேன். அப்புறம் உரப்புக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகு. நான் வந்து இது உரப்பு கொஞ்சம் கம்மியாயதுனால 6 காஞ்ச மிளகு, ஒரு முழு பல் பூண்டு இருக்குல்ல, அதுனே உரித்து ஃபுல்லாக போட்டு உப்பும் சேர்த்து இதில் நல்லா வேக வைக்கிறதுக்காக போட்டுட்டேன். ஏன்னா இது வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். மோமோஸோட ஃபில்லிங் வந்து இன்றைக்கி சிக்கன் வச்சு தான் செய்ய போகிறேன். சிக்கன்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 3 வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகு எல்லாமே சேர்த்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கல சிக்கன் அதுவும் இதில் ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்க தேவையில்லை. எல்லாமே நல்லா கலந்து வந்தால் போதும். வெங்காயத்தோட தண்ணியெல்லாம் இருக்கிறதுனால ஈஸியாக அரைஞ்சிடும். இதுக்கு வந்து நிறையா
கேபேஜும் சேர்த்துக்கும். நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தேன். நார்மலாக இதில் வந்து நம்ம ஸ்பைசஸ் ஒன்றும் சேர்க்க தேவையில்லை. நான் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் இந்த ஒயிஸ்டர் சாஸு சேர்த்துக்கணும். அது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சம் ஆயில், இல்லாட்டினா ரொம்ப ட்ரையாக போயிடும். எல்லாமே இந்த சிக்கன்லேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மின்சரில் வந்து கேபேஜ் நல்லா சாப் பண்ணி போட்டாச்சு. இது புழிஞ்சு அதோட தண்ணி ஒன்றும் எடுக்க தேவையே இல்லை. நான் வந்து கொஞ்சம் நிறையவே இன்றைக்கி கேபேஜ் சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதை எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணியாலே போதும். ஸோ எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த உள்ளுக்குள்ள ஃபில்லிங் ரெடி ஆகிடும். சோயா சாஸ் எல்லாம் அளவோடே சேர்த்துக்குங்க. நல்லா நம்ம வந்து ஸ்பூன் வச்சு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க வேண்டியது தான். இந்த சைடில் வந்து டொமேட்டோலாம் நல்லா வெந்திருந்தது. அதுலேயும் நான் வந்து தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டேன். ஏன்னா அது இனிமேல் அரைச்சி எடுக்க போகிறோம். மாவும் நல்லா சாஃப்டாக ஊறி இருந்ததுனால இதனை வந்து நம்ம மொத்தமாக ஒரு ஷீட்டு மாதிரி பரத்தி அதுக்கப்புறம் ரவுண்டாக கட் பண்ணி நம்ம செய்யலாம். இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் கட் பண்ணி செய்யலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அது கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்னென்னா இந்த ரோல் வந்து நம்மளுக்கு தேய்க்கும் போது கொஞ்சம் திக்காக இருக்கணும். நம்ம பூரிக்கெல்லாம் பரத்துவல அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது நம்ம ஃபில்லிங் வச்சுட்டு அதோட ஷேப்பு கரெக்டாக செய்ய முடியும். நான் வந்து ரொம்ப தின்னாக பரத்தி எடுத்ததுனால எனக்கு ஆக்சுவலி அது ஷேப்பாக மடக்க முடியல. ரொம்ப அப்படியே கீழே விழுந்துகிட்டே இருந்தது. அதனால தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் என்ன மாதிரி ஷேப் பண்ணதெல்லாம் கிளியராக காட்டுறேன். ஏன்னா இதே வந்து நானே ஒரு ஐடியாவில் தான் ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. செய்கிற மெத்தடும் ரொம்ப ஈஸி தான். இன்றைக்கி நான் ஒரு கப்பு மாவு எடுத்ததில் வந்து 19 இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே வந்து கொஞ்சம் திக்காக நம்ம செஞ்சிட்டிங்கன்னா ஒரு கப்பு மாவில் வந்து ஒரு 13 மோமோஸு உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிடும். இல்லை நீங்கள் வந்து முழுசாக ஒரு ரோல் மாதிரி பண்ணி ரவுண்டாக கூடயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு ஷேப்பில் இப்படியே எடுத்துகிட்டு நம்ம ஸ்டீமில் பண்ண வேண்டியதான். நான் ஃபில்லிங் கொஞ்சம் நிறையவே பண்ணியிருந்தேன். ஸோ அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடுச்சு. எப்போதுமே ஸ்டீமரில் வந்து இந்த சிலிக்கோன் துணி மாதிரி கிடைக்கும். அதில் போட்டுட்டு தான் நான் வைப்பேன். அப்போ வந்து ஒட்டாது. இது வந்து நீங்கள் அடுப்பிச்சு கிட்டையாக வைக்கக்கூடாது. அப்படின்னா இந்த சிக்கனில் வேகும்போது கொஞ்சம் பெருசாகிடும், அது ஒட்டி போயிடும். கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க. இது நல்ல வெந்தக்கையோட தொட்டு பார்த்தாலே தெரியும், கையில் ஒட்டாது. எடுத்த கையோடே பொறுமையே இல்லை. உடனே வந்து பிளேட்டில் ஆக்கிட்டு பையனுக்கும் கொடுத்து நானும் சாப்பிட்டாச்சு. அது வந்து சட்னி தொட்டு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்ததுனால தான். ஸோ அவருக்கும் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. சூடோடு சாப்பிடும்போது மட்டும்தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து நான் பாத்திரத்தில் அப்படியே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இதோட வெஜிடேரியனாக உள்ள ஆப்ஷனில் செஞ்சு சாப்பிட போகிறேன். ஏன்னா சில சமயம் நமக்கு அந்த மாதிரியும் ட்ரை பண்ணணுன்னு தோணும்ல. ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருந்தது இந்த சட்னிலே. ஆனால் கொஞ்சம் நிறையவே நம்ம டிப் பண்ணிக்கணும். அடுத்த தடவை மகளெல்லாம் வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மோமோஸ் எல்லாம் பண்ணி கண்டிப்பாக உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன்.